வணக்கம், ஹலோ, வெல்கம் டு சரவணபவா சமையல். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஹெம்மியான ஸ்நாக் ரெசிபி பார்க்கலாம். எப்படி சிம்பிளாக ப்ரிப்பேர் செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு ஹெம்மியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி. அப்புறமா நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் செஞ்சு கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆலையும் கிளிக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நான் போடுற நியூ அப்லோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் டைம் இருக்கும்போது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மினிமம் ஒரு 4 to 5 minutes ஆகுது பார்த்து நீங்கள் உங்கள் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைனா நீங்கள் அனுப்புகிற வேல்யூபிளான கமெண்ட்ஸ் எல்லாமே ஸ்வாமில் போயிடுது. லைக்ஸ் ஆல்சோ எல்லாமே சப் கூட ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரெசிபிக்குள்ளே போகலாம். பாருங்கள், கடலைப்பருப்பு ஒரு 1/2 hour முன்னாடியே நான் தண்ணியில் வாஷ் பண்ணி ஊற போட்டு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போது குக்கரில் ஒரு 2 டம்ளர் தண்ணி ஆட் செஞ்சுருக்கேன். இது ஒரு 150 grams இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கடலைப்பருப்பு. இப்போ நம்ம ஒரு விசில் அடிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய வேகக்கூடாது, இல்லைன்னா நீங்கள் ஒரு பவுலில் கூட வேக வச்சுக்கோங்க. நான் குக்கரில் ஒரே விசில் தான் ஃப்ரெண்ட்ஸ் அடித்தேன். பாருங்கள், ஒரு விசில் வந்தாலே போதும், ஆஃப் செஞ்சிடலாம். ரொம்ப வேகக்கூடாது. மைதா வந்து 1/2 கிலோ எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் செஞ்சுருக்கேன். கூடவே பாருங்கள், கொஞ்சம் ஆயில் ஆட் செஞ்சுக்கலாம். பாருங்கள், ஆயில் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம தண்ணி விட்டு கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம லூஸாக பிசையக்கூடாது, சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி கொஞ்சம் டைட்டாக பிசைஞ்சிக்கோங்க. பாருங்கள், அதுக்குள்ளே பருப்பும் நல்லா ரெடி ஆகிடுச்சு. நான் ஆஃப் செஞ்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டவ்வை. பாருங்கள், பாதியாக வெந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப வேகக்கூடாது பருப்பு வந்து. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தால் சமோசா எப்படி செய்யறது தான் ஃப்ரெண்ட்ஸ். மிக்சரில் சும்மா ஒரே ஒரு நீங்கள் திருவினா போதும். பாருங்கள், இல்லைன்னா மேஷர் வச்சு கூட நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். மிளகாய்த்தூள், மஞ்சள், உப்பு தேவையான அளவு, அப்புறம் பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி ஆட் செஞ்சுருக்கேன், கொத்தமல்லி தழை, இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் லவங்கம் இது நல்லா இடித்து ஆட் செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2-3 லவங்கம் காரத்துக்கு ஏற்ப ஆட் செஞ்சுக்கோங்க. பொடியாக கட் பண்ண ஆனியன் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தாலாக தான் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், அந்த பருப்பு கொஞ்சம் இருக்கணும். ரொம்ப மிக்சரில் நீங்கள் அடிச்சிடாதீங்க, நைஸாக பவுடர் மாதிரி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைனா மேஷர் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், மாவும் நல்லா ஊறிடுச்சு. நான் ஒரு 1 hour ஊற வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். மாவு வந்து ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி இருக்கணும். தேவையான சைஸ் எடுத்து நம்ம பாருங்கள் இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலா பருப்பை வச்சு நம்ம ஸ்டஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஹெம்மியான தால் சமோசா. இது ரொம்ப நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மழை சீசனில் இதை நீங்கள் சுட சுட சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட்டு மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் அனுப்புங்க ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பாருங்கள், அப்படியே நீங்கள் கையிலேயே ப்ரெஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நான் வந்து மாவு வந்து பிசையும் போது ஆயில் போட்டு மூடி வைக்கலை. ஏன்னா ஆயில் போட்டால் ஒட்டாது நம்ம இப்படி அழுத்தும் போது. அதுக்காக ஆயில் போடாமல் வெறும் நம்ம ஆல்ரெடி முன்னாடியே ஆயில் ஆட் செஞ்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி கூட வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் அப்படியே தான் ப்ரெஸ் பண்ணேன், நல்லா ஒட்டிக்கும் பாருங்கள். இது நீங்கள் ஃபேனில் கொஞ்ச நேரம் காய வைக்கலாம் கூட ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 1/2 hour காய வைக்கலாம். இல்லை நீங்கள் அப்படியே வேணுன்னா கூட அப்போவே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம், நல்லா இருக்கும். ஆனால் மீடியம் லோ ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். பாருங்கள், நான் கொஞ்சம் நேரம் காய வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 10 minutes to 15 minutes. ஆயில் ஹீட் ஆனதும் நம்ம மீடியம் லோ ஃப்ளேமில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லைனா கலர் மட்டும் சேஞ்ச் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ கிறிஸ்பி இருக்காது. அதுக்காக தான் சொல்கிறேன், மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு குயிக்காக நாங்கள் ரெடி செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபியை மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து பிடிச்சிருந்தால் உங்கள் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை எனக்கு போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ்
பாருங்க, எம்மியான சமோசா, தால் சமோசா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்ல சூப்பராகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட தால் சமோசா எப்படி இருக்குன்னு பார்த்து நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியில் உங்களை எல்லாம் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம்.